ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பாபு அரவிந்த் பார்த்திங்கன்னா மல்லியை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. நம்மளுடைய டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்து கடைசியில் வந்து நம்மளுடைய மல்லியை வந்து பொழைக்க வச்சிடறாங்க. நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா என்னடா நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. டாக்டர் பார்த்திங்கன்னா வெளியே வந்தது பார்த்திங்கன்னா பாபுவும் நம்மளுடைய அரவிந்தும் பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து எதுவும் ஆகல, அவங்க வந்து நல்லா தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்து சேர்த்துனீங்க, அதனால தான் அவங்களுடைய உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு, இல்லைனா வந்து அவங்க எப்போ வந்து பரலோகம் வந்து போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ டைம் காட் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பாபுவும் அரவிந்த் வந்து நினைக்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு மேலே வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து யோசனை வந்து இருக்குங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபு வந்து அதான் மல்லி வந்து ரிக்கவர் ஆகிட்டால, அவளுக்கு வந்து நடுங்க மாப்பிள்ள நம்ம வந்து போயிட்டு இந்த கல்யாணத்தை வந்து முடிக்கலாம், இன்னும் நேரம் இருக்குது முகூர்த்தத்துக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாபு வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அரவிந்த் பார்த்திங்கன்னா இல்லை அதெல்லாம் வந்து தப்பாயிரும். அங்கே வந்து அன்னபூர்ணியம்மா என்ன சொன்னாங்க, விஜய் தான் வந்து மல்லி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் வந்து இப்படி பண்ணாங்க அப்படின்றத வந்து சொன்னாங்களே. நான் வந்து அதை வந்து முதல்ல வந்து மல்லிகையில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா நம்முடைய அரவிந்த் பார்த்திங்கன்னா மல்லி உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து விஜய் வந்து உண்மையாக வந்து லவ் பண்ணுறீங்களா, அதனால தான் நீங்கள் வந்து இந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது நிப்பாட்டணும்னு விஷம் குடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து வேறு வழி இல்லை, நம்ம வந்து இந்த வாட்டியாவது வந்து உண்மையை வந்து சொல்லி ஆகணுன்றதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஆமாம் அரவிந்த், நான் வந்து விஜயை வந்து லவ் பண்ணுறேன், அதனால தான் இப்படி பண்ணுறேன், எனக்கு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக வேறு வழி தெரியல, ஏன் இந்த கல்யாணம் வந்து நடக்கலாம், என் அண்ணன் வந்து செத்துருவாரு, அதனால தான் வந்து ஒருத்தரை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து எப்படி வாழ்கிறதுன்னு நான் வந்து விஷத்தை வந்து சாப்பிட்டேன், என்னால் என் அண்ணன் உயிர் வந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த விஜய்க்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு ஓன்னு வந்து போயிட்டு இருக்குங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது வந்து நிப்பாட்டணுன்னு தான் நம்மளுடைய நாகு வந்து இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. அடுத்த நடவடிக்கையாக பார்த்திங்கன்னா நம்ம நாகுவும் நம்மளுடைய பூர்ணிமா போயிட்டு அன்னபூர்ணியம்மாவும் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட போகிறாங்க. நம்முடைய மல்லி கிட்ட பார்த்திங்கன்னா இதை வந்து என் கையில் வந்து ஆரம்பத்திலே சொல்லாமே, உங்கள் அண்ணனுக்கு வந்து போயிட்டு இருந்தது தான் வந்து நான் அந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டேன்னு, நான் வந்து அப்போயே வந்து உங்கள் அண்ணன் கையில் வந்து பேசி அவர் முடிய வந்து மாற்றிருப்பேனே அப்படின்ற மாதிரி சொன்ன, பிடிக்காத நீங்கள் என்னை வந்து கட்டிட்டு தான் உங்கள் வாழ்க்கையே வந்து போயிருக்கும், நானும் வந்து ஆனால் நான் எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காத வந்து வாழ்கிற வாழ்க்கையை வந்து அது ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணி நம்முடைய அரவிந்த் பாபு பார்த்திங்கன்னா கூட்டிக்கிட்டு நம்முடைய மல்லியை கூட்டிக்கிட்டு நேராக வந்து விஜய் கல்யாணம் இருக்கிற நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.